ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளைய தேடி சில நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு உன்னை தேடி இந்த கருமாறி வந்திருக்கேன். என் வாக்கு உன் கையால தள்ளிட்டு போயிடாத. அவசியமான செய்திகளை சிலவற்றதை உன் செவியில போடணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வேதனைகளுக்கு காரணமா இருக்கிறதையெல்லாம் பொடி பொடியாக்கி உன் வேதனைகளை எல்லாம் போக்கி உனக்கானதை பண்ணி கொடுக்கணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். ஆனா உன் மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு என்னால கூட பதில் கொடுக்க முடியாம தான் திணறிட்டு இருக்கேன். உன் மனசுல கேள்விகள் அடுக்கடுக்கா வந்துட்டு தான் இருக்கு. காரணம் உன் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அப்படித்தானே இருக்கு. என் பிள்ளை எது நடக்கணும்னு நினைக்குதோ அது எல்லாம் நடக்காமையும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறது எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்திட்டு இருந்து உன்னை காப்பாத்தணும்னு தான் இந்த கருமாறி ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன். இந்த கருமாறி ஒவ்வொரு நாளும் உருமாறி உருமாறி உன்னை தேடி உன்னை சுத்தி சுத்தி தான் நான் வந்துட்டு இருக்கேன். ஆனா அது உனக்கு தெரியாதபடி இந்த எதிர்மறை சக்திகள் மறைச்சு வச்சிருக்கு. உன் வேதனைகளுக்கு காரணமா இருக்கிறத பொடி பொடியாக்கணும். நீ இப்ப ஒரு காரியத்தை நினைச்சிட்டு இருக்க, அந்த காரியம் நடக்கலன்னு வேதனையோட இருக்கிற. உன் கை எட்டும் தூரத்துல இருந்தாலும் அது எட்டாத உயரத்துக்கு இருப்பது போல உனக்கு இப்போ வேதனைகளை கொடுத்துட்டு இருக்குது. அது உனக்கு கிடைக்க வேண்டியதுதான். அது உனக்காக படைக்கப்பட்டதுதான். அதனோட நீ சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். உனக்கு தடையில்லாத சந்தோஷத்தை கொடுக்கறது தான் இப்போ உன்னை விட்டு விலகி இருக்கு. உன் மேல அன்பும் பாசமும் இருந்த ஒரு உயிர் இப்ப வெறுப்பு கொடுத்துட்டு இருக்குதுன்னு வேதனையில இருக்க. உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை நம்பல. நீ சொல்றது சரி அப்படின்னு அவங்களுக்கு படல. என் மனசுல இருக்க வேதனைய நான் யார்கிட்ட சொல்றதுன்னு வேதனையோட இருக்க. காரணம் உன்னை சுத்தி இருக்கிற எதிர்மறை சக்தி தாங்கிறத நான் சொல்றேன். அப்படியா அப்படின்னு நீ கேட்கிற. நான் என்ன பண்றதுமா, என்ன பண்றது? உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சதை பத்தியும் நடந்துட்டு இருக்கிறத பத்தியுமே யோசிச்சுட்டு இருக்கிற. அதுக்கே இன்னும் உனக்கு விடை கொடுக்கல, விடை கிடைக்கல. இனி நடக்க போறதை எப்படி யோசிச்சு நல்ல முடிவை எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் நீ நடத்த போற சொல்லு. ஒவ்வொரு காரியத்தை யோசிச்சு செயல்படு. அப்பத்தான் அதுல ஒரு நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும். எப்ப பார்த்தாலும் எனக்கு அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்கன்னு வீட்டுக்குள்ள உட்காந்து எதிர்மறை சக்தியை நீயே அழைக்காம நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனி நடக்க போறத நல்லதா அமைச்சுக்கணுங்கிற புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை சக்தி அழியணும். உன் வீட்டுக்குள்ள உன்னை இருக்க விடாம துரத்திட்டு இருக்க அந்த எதிர்மறை சக்தியை அழிக்கணும். அதுக்காக திரும்பவும் நான் சொல்றேன், நீ சங்கடப்பட்டாலும் பரவாயில்ல, தாய் வர்றப்பெல்லாம் இதை சொல்றாங்களேன்னு. உனக்கு எது நல்லதோ அதைத்தான் இந்த கருமாறி சொல்லிட்டு இருக்கேங்கிற வார்த்தையில சத்தியம் இருக்கு. நம்புற என் பிள்ளைகளுக்கு புரிய நான் எதுக்காக சொல்றேன்னு. இந்த கருமாறி உன் பக்கத்துல நிக்கிறேன் அப்படிங்கிறத உணர்ற என் பிள்ளைகளுக்கு தெரியும் இது சத்திய வாக்குன்னு. 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செஞ்சு பரிகாரம் செய். இருக்கிற எதிர்மறை சக்தியை உடனடியா ஒழிச்சாகணும். பூஜைகள் நடந்துட்டு இருக்கு, பூஜைகளுக்கு கொடு. அந்த பூஜைகளுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கேன். நேர்மையும் சத்தியமும் எங்க இருக்கோ அங்க இந்த கருமாறி நிப்பாங்கிற நம்பிக்கையில இருக்கிற என் பிள்ளைகளுக்கு தெரியும். நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன். நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்க இந்த தாய் இருக்கேங்கிற நம்புற என் பிள்ளைக, சத்தியத்தை நம்புற என் பிள்ளைக, இந்த தாய்க்கு உன் கையில் இருக்கிற காணிக்கையை கொடு. ஆடி வெள்ளிக்கிழமை இங்க நடக்கிற பூஜைக்கு உன் கையிலிருந்து வர காணிக்க உதவியா இருக்குன்னு இந்த கருமாறி கேட்கிற இந்த கருமாரி கையில உன் காணிக்கைய ஒப்பட.
நீ நினைச்ச காரியத்தை 24 மணி நேரத்துல நடத்தி கொடுக்குறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.